ஒரு சின்ன கிராமத்தில் குமார் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவனுக்கு இன்னும் நேரம் தேவைப்பட்டு இருந்தது. நல்லது நடந்தால் அவன் வானம் வரை பறப்பான். ஆனால் சின்ன பிரச்சனை ஏதாவது வந்தாலே அவன் மனம் உடைந்து போயிடும். சில நேரங்களில் வாழ்க்கை அவனுக்கு இனிப்பாக சிரித்தது. அந்த இனிப்பு அவன் வாழ்க்கை முழுக்க இருக்கும் என்று நினைத்தான். ஆனா அடுத்த நொடியிலே அதே வாழ்க்கை அவனை கசப்பால் சோதித்தது. அந்த நேரத்தில்தான் ஒரு முதியவர் அவனுடைய வாழ்க்கைக்குள் அமைதியாக நடந்து வந்தார். முதியவர் அமைதியாக சிரித்தார். அவன் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து சொன்னார், இதில் தேன் ஊற்று. குமார் தேன் ஊற்றினான். பிறகு முதியவர் சொன்னார், இப்போ அதில் கொஞ்சம் கசப்பான மருந்து ஊற்று. குமார் தயங்கினான். தேன் கெட்டுப்போயிடுமே என்றான். முதியவர் சொன்னார், வாழ்க்கையும் அப்படித்தான். இனிப்பே மட்டும் இருந்தால் அதன் மதிப்பு தெரியாது. கசப்பு வந்தால்தான் இனிப்பு உணரப்படும். நன்மை வந்தால் பெருமை கொள்ளாதே, தீமை வந்தால் உடைந்து போகாதே. இரண்டையும் ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். அந்த நாள் முதல் குமார் மாறினான். சந்தோஷத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். துன்பத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டான். வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் இரண்டும் சேர்ந்ததே முழுமை. இரண்டையும் ஏற்றுக்கொண்டவனே உண்மையில் வலிமையானவன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.